Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, சென்செக்ஸ் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ப்ரீமியம் கால்குலேஷன், நாளைக்கு எப்படி ட்ரேட் செட்டப் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, செகண்ட் ஹாஃபில் லோ ப்ரீமியம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்றைக்கி நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25,975லேருந்து கண்டினியூஸ் ரேலி 26,180 வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே நல்லா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளோட டெலிகிராம் சேனலில் மார்னிங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெவல்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். எவ்ரிடே லெவல்ஸ் வந்து மார்னிங் அப்டேட் பண்ணுவோம். எஸ்டர்டே வீடியோ சேனல்லையும் சொல்லியிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 26,000 மேலே க்ளோசிங் வச்சு பிவோட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சா 20,060, 26,120, 26,160 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 26,160 வரைக்கும் நல்ல கண்டினியூஸ் வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ரேலியாச்சு. நம்ம ஒரு கால் ஆப்ஷன் சைடில் இந்த ட்ரேட் வந்து எதுக்காக எடுத்தோம், ஃபோக்கஸ் பண்ணுங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். நம்ம அப்கமிங் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சேனலில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் அப்டேட் எல்லாமே கொடுக்கலான்னு இருக்கும். ஜாயின் பண்ணாதவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். கம்மிங் மண்டே ஆர் டியூஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க இதோட சிலபஸை ஃபுல்லாக ஒரு டைம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இந்த 50% நியூ இயர் ஆஃபர் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் 44 ஸ்டாக் பாசிட்டிவ், 6 ஸ்டாக் நெகட்டிவ். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக ஐடி செக்டரில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் எல்லாமே நெகட்டிவ். இன்றைக்கி மேஜர் கான்ட்ரிபியூட் யார் நிஃப்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் தான் மேஜர் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. பிகாஸ் ரிலையன்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் 3,597 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. இயரோட கடைசி டே கூட செல்லிங்கில் தான் இருக்காங்க. பட் டிஏஎஸ் வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கனால 6,760 கோடி கேஷ் மார்க்கெட்டில் பையிங்கில் இருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புது வருஷ பிறப்பு, எல்லாத்துக்கும் விஷஸ் ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ட்ரேடை வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ண பாருங்கள். அது பெரிய ப்ராஃபிட் ஆனாலும் சரி, ஓரளவுக்கு இருந்தாலும் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்தால் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அந்த சில பேர் வந்து அந்த ஃபஸ்ட் டே வந்து அந்த ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணால் அந்த இயர் ஃபுல்லாக நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போங்கிறவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இயர்லேருந்து நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை வேறு ஏதாவது இந்த இயரில் நீங்கள் என்ன ட்ரேடிங்கில் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சைக்காலஜி டெவலப் பண்ணணும், எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக சைக்காலஜி, எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டுன்னா நம்ம இந்த இயர் ஃபுல்லாக நம்மலாம் ப்ராஃபிட்டில் இருக்கலாம். கூட வாங்க கம்பைன் பண்ணி நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ணலாம். பட் ஸ்ட்ராட்டஜி பின்னாடி போகாமல் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, சைக்காலஜி எப்படி டெவலப் பண்ணுறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம கொடுக்குற லெவல்ஸ், இன்ட்ராடே லெவல்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுக்குறதுலாம் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எப்படி நம்மளுக்கு உங்களுக்கு இன்ட்ராக்ட் இருக்குது, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கீங்க, இன்னும் நான் என்ன டெவலப் பண்ணுங்கிறது இது பண்ண முடியும். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சென்செக்ஸை பார்த்துடலாம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 85,000 ஸ்ட்ராங் புட் ரைட் இருக்குது, ஃபாலோட் பை எவ்ரி 100 ஸ்ட்ரைக்லையும் புட் ரைட் இருக்குது. கால் ரைட் பார்த்தீங்க அப்படின்னா 85,500 தான் இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரீமியத்தை செக் பண்ணிடுங்க. ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய லெவல் டிகே நடக்கல. மார்னிங் பார்த்தீங்கன்னா 375 இருந்தது, எக்ஸாக்டாக முடியும் போது 340 தான் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ப்ரீமியம் வந்து சென்செக்ஸ்லேயும் இறங்குது ஏறுது ஒஞ்சி 2 o'clock வரைக்கும் இறங்கிட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஏறி ஒரு நியூட்ரலாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஒஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 பாயிண்ட்ஸ் தான் டிகே ஆகிருக்கு. பெரிய லெவலில் டிகே ஆகல. நாளைக்கு எக்ஸ்பீரியனால ஃபாஸ்டஸ்ட் டிகே ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது என்ட்ரி எடுங்க. இல்லைனா அந்த டிகே வந்து ஃபாஸ்டஸ்ட் டிகேவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 85,000 ஸ்ட்ராங் ரேட்டிங் இருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். செகண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 84,900. தேர்ட் சப்போர்ட் இன்றைக்கி இன்ட்ராடேவோட லோ, தேர்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நாளைக்கு பிவோட்டாக ஒர்க் ஆக போகிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 85,160லேருந்து 85,000
200 இதுக்குள்ளே பிவோட்டாக இருக்கும். இதுக்கு அப்சைடில் ட்ரேட் ஆகிற வரைக்கும் அப்சைடில் இருக்க சினேரியா இருக்கும். இது பிரேக் டவுன் ஆனாலும் திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகி வரதுக்கான பாசிபிலிட்டி. இது வந்து சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட். அப்சைட்லே பிரேக் டவுன் ஆகி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா, இல்லை இங்கே திருப்பி கரெக்ஷன் வரதுக்கு பாசிபிலிட்டியாக இருக்காங்கிறது இந்த ஏரியா லெவல் தான் கன்சிடர் பண்ணணும். அப்சைடில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இன்ட்ராடேவோட லெவல் 85,360. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 85,586. மார்க்கெட் இன்றைக்கி மாதிரி ட்ரெண்டிங்காக இருந்துச்சுன்னா 85,812 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ நான் வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எகைன் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 85,560லேருந்து 600க்குள்ளே இருக்குது. அங்கே ஏரியாங்கிறது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அங்கே பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நடந்தால் தான் இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரேலி ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து என்ன ஆகும், எப்போதுமே மார்க்கெட்டில் ரேலி ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்சாலிடேட் ஆகும். மார்னிங்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பார்க்கணும், அப்படி இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்சாலிடேட் ஆகும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணணும். இந்த பையிங்க்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் 85,100ங்கிறதே ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ப்ரைஸ் உள்ளார வருதுன்னா எகைன் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், எகைன் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் இங்கே நம்ம வந்து ஒரு லாங் நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். 85,000க்கு 20 கீழே டெசசிவாக பிரேக் டவுன் ஆனால் தான் நம்ம வந்து திருப்பியும் ஷார்ட் சைடில் ஓரளவுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு ஸ்கேல்பிங் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த சினாரியோ வந்தாலும் சரி, 85,000 வந்துட்டு இந்த சினாரியோ வந்தாலும் சரி, மார்னிங்கே வந்து பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் இங்கே சப்ஸ்டெயின் ஆகிட்டு இந்த ரேலி ஆனாலும் சரி, ஃபஸ்ட் டார்கெட் இது செகண்ட் டார்கெட். ரெண்டு கால் சைடு சினாரியோ, புட் சைடு சினாரியோ இங்கே இருக்குது. எக்ஸாக்டாக செகண்ட் ஹாஃபில் நல்ல ரேலி ஆச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அங்கே வேணால் நம்ம திருப்பி ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் கால் ஆப்ஷன் சைடில் இருக்கும்போது ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். 85,200 to 85,350 வரைக்கும் ட்ரேட் ஆகும்போது அது கன்சால்டேஷன் ஜோன். ப்ரீவியஸ் சப்போர்ட் 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 பிரேக் டவுன் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ், திருப்பி வரும்போது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த ரேஞ்சுங்கிறது பையிங் வந்தால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகினா ஃபோக்கஸ் பண்ணலாம், ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட். கன்சால்டேட் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகிட்டு ப்ரைஸ் மூவ் ஆகுதுன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த 85,000 கீழே வந்தால் தான் ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் இப்படி இருக்கும்போதும் லாங் ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில், இப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நம்ம டெலிகிராம் சேனல் நம்மளும் அப்டேட் பண்ணுவோம். செகண்ட் ஹாஃபில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 40 rupees 35 to 45 rupees இருக்க ப்ரீமியம் நம்ம அட் த மணி ப்ரீமியம் எடுக்கணும். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, எங்கே க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, எந்த லெவல் அந்த டைமில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிறத பார்த்துட்டு கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல்ப் அந்த 40 rupeesங்கிறது 80 rupees வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது அட் த மணியில் ட்ரேட் பண்ணணும். லாங் ஸ்டேடல் பண்ணக்கூடாது. லாங் ஸ்டேடல்னால் என்னென்னா கால் ஆப்ஷனும் வாங்கிக்கிறேன், புட் ஆப்ஷனும் வாங்கிக்கிறேன், ஒரு ட்ரெண்டிங்காக போச்சுன்னா ப்ராஃபிட். ஆனால் நியர் டு எக்ஸ்பைரியில் இருக்கும்போது லாங் ஸ்டேடல் போட்டிங்க அப்படின்னா ஒரு 300-400 பாயிண்ட் ஃபால் ஆனால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் வரும். சும்மா ஒரு 50-70 பாயிண்ட் 100 பாயிண்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது லாங் ஸ்டேடல் அவாய்ட் பண்ணும். கரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு வந்து ஒரு 1:15 டைம் அப்போ பார்த்தீங்கன்னா 85,430 ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகிட்டே இருக்குன்னா அப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் பாசிட்டிவ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 85,500 கால் ஆப்ஷன் அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது, 35 to 40 rupees இருக்குன்னா ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த 500 பிரேக் ஆகும்போது இந்த ப்ரீமியம் வந்து 80 to 90 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி ப்ரீமியமை கேல்குலேட் பண்ணணும். இப்போ நான் 85,500 ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். 1 மணி 1:30க்கு நான் 40 ரூபாவில் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து மார்க்கெட் வந்து 85,540 க்ளோஸ் ஆனாலும் இந்த ப்ரீமியம் 40 ரூபா இருக்கும். ஒருவேளை 85,520 க்ளோஸ் ஆகுதுன்னா இந்த ப்ரீமியம் 20 ரூபா ஆகும். அப்போது அந்த வேல்யூவேஷன் தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ எவ்வளோ இருக்குது, டைம் வேல்யூ எவ்வளோ இருக்குது, இன்ட்ரெஸ்டிக் வேல்யூக்கு தகுந்த மாதிரி எப்படி வருங்கிறத பார்த்துட்டு ட்ரேடை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் செகண்ட் ஹாஃபில். நெக்ஸ்ட்டு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கால் ரேட்டஸே காணும். மார்க்கெட் மேலே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. கால் ரேட்டஸ் 26,200 26,400 ஓரளவுக்கு ரேட்டிங் இருக்குது. புட் ரேட் பார்த்திங்கன்னா 26,000 வந்து இப்போ வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. மார்க்கெட் வந்து 26,000 ஸ்ட்ராங் ரேட்டிங் இருக்குது. கம்பேரிசன் 2600 200 கம்பேர் பண்ணும்போது 2600லேயே நல்லா ஸ்ட்ராங் ரேட்டிங். புட் ரேட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்தாலும் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்க மாதிரி தான் இப்போ இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 26,000
2600 புட் ரைட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கால் ரைட் பெரிய லெவலில் இல்லை. நாளைக்கு மார்க்கெட் திருப்பி ரைஸ் ஆச்சுன்னா அப்சைடில் கால் ரைட்டர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் சொன்னது தான். நிஃப்டிங்கிறது 26,110 தான் டேர்னிங் பாயிண்ட், சென்டர் பிவோட் பாயிண்ட். ஏன்னா ப்ரீவியஸ் சென்செக்ஸை சொன்ன மாதிரி சப்போர்ட் பிரேக் டவுன் ரெசிஸ்டன்ஸ் எகைன் ஆக்ட் அஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. அதனால் அப்சைடில் இருக்க வரைக்கும் இன்னும் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. டவுன் சைடில் பிரேக் ஆனாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டுங்கிறது 26,100. டவுன் சைடில் இமீடியட்டாக சப்போர்ட் ஆக்டாக போகிற இடம் வந்து 26,040. அதுக்கப்புறம் 26,000 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 25,980. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,880. அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டிசம்பர் 24 ஹை தான் 26,240. அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை 26,377. மார்க்கெட் நல்ல ட்ரெண்டிங் மூவாக இருந்தால் 26,415 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்கமிங் டேஸில், தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேயில். சேம் நிஃப்டியில் எப்படியோ சரி சென்செக்ஸில் எப்படியோ அதே மாதிரி நிஃப்டியில் இங்கே பாருங்கள் சேம் அதே ட்ரெண்ட் லைன் கரெக்டாக 200 இருக்குது. அதை நோட் பண்ணிக்கணும். பாயிண்ட் நம்பர் 1 எதுக்கு அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸு 200 to 120 லெவல், இந்த 80 பாயிண்ட்ஸ்குள்ளே ப்ரைஸ் ட்ரேட் ஆகும்போது சப்ஸ்டெயின் ஆகுதுங்கிறது அர்த்தம். 200க்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைன் மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட்டில் 200 ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 280, 300 டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணலாம். சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2, ப்ரைஸ் இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணணும். சினாரியோ நம்பர் 2. தேர்ட் சினாரியோ, ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா 26,080ங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பையிங்க்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து இப்போ ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்டிங் லெவல், இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த ட்ரெண்டிங் லெவல், நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் போகிறதுக்கு டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஷார்ட் எங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,040க்கு கீழே இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு, இங்கே ஆல்ரெடி பையிங் வந்திருக்கு. 26,040 கீழே பிரேக் டவுன் ஆகிட்டு ப்ரைஸ் சப்ஸ்டெயின் பண்ண முடியாமல் திருப்பி லோ கட் பண்ணும்போது தான் எடுக்கணும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டை வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ரெசிஸ்டன்ஸில் வேணால் ஷார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகும்போது அதுவுமே பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 26,000 கால் ஆப்ஷன் வச்சுக்கோ. 26,000 கால் ஆப்ஷன் $26,100 கால் ஆப்ஷன் வச்சுட்டேன். மார்க்கெட்டில் நான் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26,200 புட் ஆப்ஷன் வைக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு மேலே இருக்கிறது 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன், கீழே இருக்கிறது 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். லாஸ்ட் மினிட்ல ஜஸ்ட் நிஃப்டியில் லைட்டாக இங்கே 180 டச் ஆனோடனே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆல்மோஸ்ட் 180 to 160 60 பாயிண்ட் ஃபால் ஆகுது. பட் ப்ரீமியமில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அதனால் புட் ஆப்ஷன் சைடு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னங்கிறத பார்த்துட்டு அந்த சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள். மார்க்கெட்டுக்கு எகெயின்ஸாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரீமியம் மொமெண்டம் இருக்காது. சம்டைம்ஸ் என்னென்னா அப்படியே டிகே ஃபாஸ்ட்டாக ஆயிரும். அதனால் வந்து பார்த்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன, அதில் என்ன கன்ஃபர்மேஷன் வருது அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்யூ.